நம் அனைவரின் மீது இறைவனின் சாந்தி உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம பீஃப் பிரியாணி பண்ண போகிறோம். 1.5 கிலோ அரிசி 1 கிலோ பீஃப் தான் எடுத்துருக்குறோம். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ பீஃபும் போடலாம். நான் 1 கிலோ தான் எடுத்துருக்கிறேன். கலர்ஃபுல்லாக எந்த ஃபுட் கலரும் சேர்த்தாமல் கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த டிப்ஸு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சு தர்றேன். ஒவ்வொருத்தர் சாப்பாடு வைக்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை, டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு அந்த டிப்ஸு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சு தரேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ பீஃப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணால் 1.5 கிலோ எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி. அது விட்டு நம்ம 3 விசில் விட்டுக்கலாம். உங்கள் குக்கரை பொறுத்தளவுக்கு விட்டுக்குங்க. ஒவ்வொரு 4 விசிலும் வரும் ஒவ்வொரு குக்கரில். நான் இந்த குக்கரில் 3 விசில் விட போகிறேன். நம்ம ஒரு பிரியாணி வைக்கிற அந்த கடாய் சட்டி வச்சு 1 ஸ்பூன் நெய், உங்களுக்கு நெய் எவ்வளோ வேணுனாலும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டுக்கலாம், ஜாஸ்தி தகட்டும். நான் 1 ஸ்பூன் நெய், 1 கிலோவுக்கு 200 மில்லி எண்ணெய் போதும். நான் 300 மில்லி எடுத்துருக்கிறேன் 1.5 கிலோவுக்கு. பட்டை, ஏலக்காய், கரும்பு நான் போட மாட்டேன். பட்டை, ஏலக்காய், 6 ஏலக்காய் 6 பட்டை போட்டிருக்குறேன். அளவு கரெக்டாக பார்த்துக்குங்க. நீங்கள் 1 கிலோ வைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கிலோவுக்கு 400 வெங்காயம், 1.5 கிலோ 600 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுறேன். இது நல்ல மெரூன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இறக்கி கொஞ்சம் விட்டு நம்ம அரிசி ஊற வைக்கிறது 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகக்கூடாது. இந்த தாளிக்க வைக்கும்போது தான் அரிசி ஊற வைக்கணும். 1.5 கிலோ அரிசி, அந்த அதுக்கு ஒரு பாத்திரம் அரிசி தான், அது ஊற போடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற போடுறோமோ அந்த பாத்திரத்துக்கு 1.5 பாத்திரம் தண்ணி தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி மெரூன் ஆகணும். இது ஒரு டிப்ஸு தான். இந்த மாதிரி மெரூன் கலர் ஆகாட்டி பிரியாணி வெள்ளையாக இருக்கும், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்காது. இது ஒரு டிப்ஸு. இஞ்சி பூண்டு 150 இஞ்சி 150 பூண்டு. 1 கிலோவுக்கு 100 இஞ்சி 100 பூண்டு தான் போடணும். நான் 1.5 கிலோ போட்டிருக்கறனால அதுக்கு 150 இஞ்சி 150 பூண்டு. இப்போ நம்ம இதில் சால்ட்டு போடுறோம். 3 ஸ்பூனு சால்ட்டு. ஏன் இப்போவே போடுறோன்னா, இந்த இஞ்சி பூண்டு அடி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, சீக்கிரம் வணங்கிடும். இந்த உப்பு போட்டால் சீக்கிரம் அடி பிடிக்காது, நல்லா சீக்கிரம் வணங்கிடும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்குறது அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இந்த பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம தக்காளியெல்லாம் போடுறதுக்குள்ளே இந்த எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டுறணும். அப்போ தான் கலர்ஃபுல்லாக வரும். தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டால் வெள்ளையாயிடும் பிரியாணி. பாருங்கள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள். ரொம்ப தூக்கலாக போடாதீங்க, ஒரு மீடியமாக எடுத்து 3 ஸ்பூன். இப்போ இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூள் கரையும் போது நம்மளுக்கு பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இப்போ 600 தக்காளி. 1 கிலோவுக்கு 400, நான் 1.5 கிலோ எடுக்கனால 600 தக்காளி. இது நமக்கு பேஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுறணும். பாருங்க, இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடணும். அரைகுறையாக ஆனால் பிரியாணி நல்லா இருக்காது. ஒரு 5-6 பச்சை மிளகு போட்டிருக்கிறேன். 1 பிடி புதினா, 1 பிடி மல்லி. இந்த பச்சை மிளகு புதினா மல்லியெல்லாம் முன்னாடியே போட்டால் அது வெந்து இந்த பேஸ்ட் ஆகிறதுக்கு அந்த பச்சை மிளகாலாம் உடஞ்சி
ஒரு ஜாதி ஆயிரும். அதனால தான் நான் இந்த மாதிரி முக்கால்வாசி ஸ்டேஜில் தான் இது பச்சை மிளகு, புதினா, மல்லி நான் போடுவேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடிச்சது 1½ ஸ்பூனு. இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வணக்கினா போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி வேக வச்சதில் அந்த தண்ணியெல்லாம் இருத்து இப்போ கறி எடுத்து வச்சுருக்கிறேன். அது இதை போட்டுருலாம். தயிர் ஒரு 150 மில்லி. அந்த கறியும் போட்டுக்கலாம். தண்ணி இருத்து வச்சிட்டோம். அந்த கறி மட்டும்தான். இந்த தயிர், கறி, இந்த மசாலா எல்லாம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடி பிடிக்கும். அப்பப்போ இலக்கிக்கிங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷமே இருக்கட்டும். கொஞ்சம் மூடி சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் இந்த கறியில் உப்பு, மிளகு, எண்ணெய் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறி சாப்பிட்றதுக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த இருத்து வச்ச தண்ணி அரை பாத்திரம் அது இதில் ஊற்றிக்கலாம். இதே பவுலில் தான் நான் அரிசி அளந்தேன். அரை பாத்திரம் அந்த தண்ணி ஊற்றியாச்சு, கறி தண்ணி. இன்னி ஒரு பாத்திரம் சாதா தண்ணி. இப்போ 1½ பாத்திரம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். நல்லா கொதிக்கணும். அரைகுறைய கொதித்தா நல்லா சரியாகாது. பாருங்க, தண்ணி நல்லா இருத்து கழுவி இருத்து வச்சாச்சு. நம்ம அரிசி போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி கொதிக்கணும். நம்ம இளக்கும்போது அடியோடு இளக்கணும். அடி பிடிக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம உப்பு பத்துமா, காரம் பத்துமா எல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இப்போ தான் போட முடியும். இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு உப்பு பத்தாட்டியும் இதில் போடலாம். இப்போ இதில் கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். இதில் கேமராவில் பதிவாகலை. எலுமிச்சம்பழமும் நெய்யும் ஊற்றுறது. ஒரு எலுமிச்சம்பழம் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். இனி தம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு, நல்லா சிம்மில் வச்சு, இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் தம் போடணும். நல்லா சிம்மில் வச்சு இதுக்கு மேலே ஒரு பாத்திரம் தண்ணி. 1/4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, வெந்துருச்சு. இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கணும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் சூப்பராக கலர்ஃபுல்லாக ஆகும். இதுதான் டிப்ஸு. வேறு எந்த டிப்ஸும் இல்லை. பாருங்கள், பிரியாணி எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது ஒரு தடவை டைட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நாம் அனைவரும் மீது இறைவன் சாந்தி உண்டாகும்.